காசா கிராண்ட் வழங்கும் கல்யாண மாலை விழாக்கால பட்டிமன்றம். எங்களுக்கு அருள் தான் முக்கியம் என்று பேசி இந்த பணத்தை கூட நான் வாங்காம போவேன் அப்படி என்று பேச வந்திருக்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய நமது சங்கரன் கோயிலை சேர்ந்த சங்கரேஸ்வரி அவர்கள். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அனைவருக்கும் வணக்கம். என் சொந்த மண்ணில் இங்கு கூடியிருக்கும் என் சொந்த உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் உங்கள் ரிலேஷனா? இந்த கை தட்டினதெல்லாம் ரொம்ப அருமையான தலைப்பு. பக்தியின் நோக்கம் அருளா பொருளா அப்படிங்கிறது தலைப்பு. அருளே அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். பொருள் அப்படிங்கிறது என்னன்னாங்கய்யா, ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி 2 இட்லி கொண்டு வாங்கன்னா கொண்டு வருவாங்க, பூரி இருக்கு கொண்டு வரவான்னு கேட்பாங்க, கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம், சாப்பிட்லாம். அப்புறம் தோசை ஒன்று செஞ்சுருங்க, பொங்கல் ஒன்று கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் கிடைக்கும். அதுதான் பொருள். அருள் எப்படி தெரியுமா? அம்மா ஊட்டுற சோறு மாதிரிங்க. பொருளால் வயறு தான் நிறையும், அருளால் தான் மனசும் நிறையும். பக்தியின் நோக்கம் மனநிறைவை தேடி அப்படிங்கிற வகையில் அருள் தான் பக்தியின் நோக்கமாக இருக்க முடியும். 10 ரூபாய்க்கு பூ விற்கிற பாட்டி தாங்க எப்பையும் கோமதி அம்மா கோயில் வாசலில் பூ விற்கிற பாட்டி தாங்க. அந்த பாட்டிகிட்ட ஒரு நாள் போனேன், வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை தானே கோயிலுக்கு வருவேன், இன்னைக்கு என்ன வியாழக்கிழமையா கோயிலுக்கு வந்திருக்கேன்னு கேட்டாங்க. எனக்கு பிறந்த நாள்னு சொன்னேன். பிறந்த நாளா இந்த அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் பூ தந்தாங்க. பூ வச்சிருக்கேனே அப்படின்னு. இல்லை பரவாயில்ல வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் 10 ரூபா கொடுத்தேன். வேண்டாம் தான், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ல வச்சுக்கோன்னு திருப்பி கொடுத்தாங்க தெரியுமா? திருப்பி கொடுத்துட்டு யாரு பிள்ளைகளா வீட்டுக்காரரான்னு என் பிள்ளைய நெட்டி முறிச்சு அன்பை கொடுத்தாங்க தெரியுமா? கோமதி அம்பாள் அந்த பாட்டி விடுவில் பூ தரவில்லை, எனக்கு அருளை அள்ளி தந்தாள். அங்க பொருள் முக்கியமானது கிடையாது. எங்க பெரியவங்க அந்த காலத்துல இருந்து சொல்றாங்க. அதுக்கு முன் கதை என்ன பின் கதை என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா சொல்றாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கோமதி அம்மாட்ட போய் உனக்கு பணம் வேணுமா சனம் வேணுமான்னு கேட்டாங்களாம். சனம்னா மக்கள். பணம் வேணுமா சனம் வேணுமான்னு கேட்கல. கோமதி அம்மா என்ன செஞ்சாலாம், எனக்கு பணம் வேண்டாம் சனந்தான் வேணும்னு ஊசி முனையில ஒத்த காலில் தவம் இருந்தா சங்கரன் கோயில்ல. அப்படிங்கிறது இந்த மண்ணோட வரலாறு. ஊசி முனையில இங்கே நீங்கள் பொருள்னு பேசுனா அது என்ன அர்த்தங்க? கனகதாரா ஸ்தோத்திரம் பற்றி அழகாக சொன்னாங்க. கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுனா செல்வம்லாம் சேரும்போது சரிதான். ஆனால் ஆதிசங்கரர் போய் யாசகம் கேட்கல, வீட்டில் அரிசி இல்லை பருப்பு இல்லைன்னு ஒவ்வொரு பாத்திரமாக பார்த்துட்டு ஒரு குழந்தை பசியால் வாசலில் பிச்சை கேட்குதே, ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏகாதசி விரதத்தை துவாதசி அன்னைக்கு முடிக்கிறதுக்காக நிறைவு செய்யறதுக்காக வச்சிருந்த அந்த வதங்கின ஒரு நெல்லிக்கனியை கொடுத்த கருணை இருக்குதுங்க. அந்த கருணை தான் அருள். கனகதாரா ஸ்தோத்திரம் பொருளை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அது எழுந்த காரணம் அருள் தான். இப்போ கோமதி அம்மன் கோவிலில் போனீங்கன்னா தங்க பாவாடை கோமதி அம்பாளுக்கு அணிவிப்பாங்க, மலர் அங்கியில் காட்சி தருவாங்க, வெள்ளி அங்கியில் அம்பாள் காட்சி தருவாங்க. ஆனால் அருள்தான் அப்படிங்கிறதுக்கு சாட்சி என்ன தெரியுமா? இத்தனை காட்சி கொடுத்தாலும் எங்கள் கோவில் திருப்பிரசாதம் என்ன தெரியுமா? திருமண். புற்றுமண்ணை பிரசாதமாக அருளி செய்கிற கோமதி அம்பாள் மண் அது. புத்து மண்ணு அதுதான் அங்க இருக்கு அருளுங்க. மண்ணை ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? மண் எல்லாத்தையும் விளைய வைக்கும். நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ அது எல்லாத்தையும் விளைய வைக்கும். இன்னெல்லாம் வேணும்னு கேட்டா அது பொருள். எல்லாத்தையும் விளைய வைக்கிற மண்ணை கொடுத்தா அது தாங்க அருள். அப்ப பக்தியின் நோக்கம் என்ன? அருள். திருப்பதியில கும்பாபிஷேகம் நடக்கு, தங்கச்சங்கிலி வாங்கி ஒருத்தர் தயாரா இருக்கிறாருன்னு பேசுறாங்க. எங்களுக்கு திருப்பதி திருச்செந்தூருங்க. தாலாட்டு பாடல பாடுவாங்க, தெற்க திருப்பதியா திருச்செந்தூர் சன்னதியா, சன்னதி முன்னால கொடிமரமும் பொன்னாலன்னு பாடுவாங்க. திருச்செந்தூர்ல திருக்குட நன்னீராட்டு விழா நடக்கு. எல்லாரும் இங்க இருந்து போறோம். போகையெல்லாம் முருகப்பெருமான்கிட்ட இன்ன வேணும் அன்ன வேணும், இந்த பொருள் வேணும், வீடு கட்டணும் சீக்கிரம், நிறைய செல்வந்தர் ஆகணும், இப்படி என்னெல்லாமோ வேண்டுதலோட போய் அங்க முன்னாடி நிக்கிறோம். அங்க அந்த திருக்குடத்துல நன்னீராட்டு நீரை ஊற்றும் போது சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொன்ன உடனே நம்ம என்ன வேண்டி வந்தோமோ அதை எல்லாம் மறந்துட்டு கண்ணுல 2 சொட்டு கண்ணீரோட கையெடுத்து கும்பிட்டு அரோகரான்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதை அனுபவிச்சு பாருங்க. அங்கே போய் பர்ஸை பிடிச்சிக்கிட்டே நிற்பாங்க சில பேர். வெற்றிவேல் முருகனுக்கு ஐயோ பர்ஸை காணமே அப்படின்னு அப்படி கண்ணீரோடு நிற்ப
கேட்பவன் பக்தன் முருகன் தலைவன். என்ன வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவாய் நீ அப்படின்னு குலைத்த பத்துல மாணிக்க வாசகர் உரைத்த பக்தி அருளை பெறுவதுதானே தவிர பொருளை பெறுவது கிடையாது. ஐயா, குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்றாங்கல்ல, இந்த குரங்குக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? குரங்கு விட்டு பிடிக்கும், மனிதன் பற்றி விடுவான். இதுதான் வித்தியாசம். குரங்கு ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவணும்னா இந்த மரத்துல உள்ள புடியை விட்டுரும், இந்த மரத்துல உள்ள புடியை போய் பிடிச்சுக்கிடும். ஆனா மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு போகணும்னா இந்த மரத்தை பிடிச்சுக்கிட்டே தான் அடுத்த மரத்தை பிடிப்பான். இதை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை விடுவான். பக்தியின் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உலக மக்களுக்கெல்லாம், மனிதர்களுக்கெல்லாம் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைன்னு 1000 ஆசை இருக்கு. இந்த ஆசையெல்லாம் அறுத்து அருளை பெறணுங்கிறது தான் பக்தியின் நோக்கம். இந்த ஆசையெல்லாம் அறுத்து இந்த பற்றை விட வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் அந்த பற்றற்றானை பற்றி விட வேண்டும் அப்படிங்கிறதான் பக்தியின் நோக்கம். என்றால் பக்தியின் நோக்கம் அருளே அன்றி பொருளாக இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ மகாத்மா காந்தி ஒரு அரையாடை உடுத்தி கொண்டு நடந்தே போய் உப்பெடுக்க போறார். அவர் பின்னாடி 1000 மக்கள் போனாங்க அப்படின்னா அவர்கிட்ட பொருள் இருக்குன்னா கிடையாதுங்க, தேச பக்தி இருக்குன்னு பின்னாடியே போனாங்க. அதை பார்லிமெண்ட்ல என்ன பேசுறான்னு தெரியுங்களா? லண்டன் பார்லிமெண்ட்ல பைத்தியக்கார கிழவன் அப்படின்னாங்க. அவருக்கு கொடுத்த பட்டம். 70 பேர் பின்னாடி போறாங்க, என்ன ஆக போகுதுன்னு. அந்த 70 பேரோட போன காந்தி இங்கிலாந்து பாராளுமன்றத்தை அசைத்து பார்த்தார். எப்ப 70 கோடி பேர் பின்னாடி திரள முடியும் என்பதை காட்டி. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் விதை நெல்லை விற்க தயாராக மாட்டான் பார்த்தீங்களா விவசாயி? தான் வயத்துக்கு கஞ்சி இல்லைனாலும் நூலுக்கு கஞ்சி போடணும்னு நினைக்காம பார்த்தீங்களா நெசவாளி? அவன்கிட்ட இருக்கிற தொழில் பக்திங்க, பொருளை நோக்கியது கிடையாது, அது அவனுடைய அருள். இப்படி பக்தியின் நோக்கம் எப்போதுமே பொருளாக இருக்க வாய்ப்பே இல்லை. பக்தியின் சாரம்சமும் அதுவும் கிடையாது. கோவில் வாசல்ல செருப்பு தொலைஞ்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க? எனக்கு தெரியாது. கோவில் வாசல்ல செருப்பு தொலைஞ்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. செருப்பு தொலைஞ்சிருச்சுன்னா புதுசு வாங்குவோம்ல, அது மாதிரி புது பணக்காரர் ஆகும், அதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. கோவில் வாசலில் தொலைக்க வேண்டியது செருப்பை அல்ல, இன்ன பொருள் வேண்டும் அன்ன பொருள் வேண்டும் அப்படின்னு கேட்கிற நான் என்னும் அகந்தையான செருக்கை தான் கோவில் வாசலில் தொலைக்க வேண்டும். செருக்கத்தான் தொலைக்கணுமே தவிர செருப்பை தொலைச்சி விட்டு எல்லாம் போச்சு கவலை இல்லை அப்படின்னு வரக்கூடாது. திரௌபதி அம்மன் கோவிலில் பூக்குழி திருவிழா நடக்குங்க. பூக்குழி இறங்குறவங்களுக்கு என்னவோ 1000 வேண்டுதல் இருக்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். வீடு கட்டணும், பணம் சேரணும், பிள்ளைய படிப்பை பார்த்துக்கிட்டோன்னு 1000 வேண்டுதல் இருக்கும். ஒவ்வொரு ஆளும் அதே வேண்டுதலோட திரௌபதி அம்மனை கும்பிட்டு பூக்குழியில் இறங்குவாங்க. ஆனால் 1000கணக்கான மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன தெரியுமா மனசில் இருக்கும் தெரியுமா? இந்த பக்தர்கள் எல்லாம், இந்த பூக்குழி இறங்குறவங்க எல்லாம் பத்திரமா அங்கிட்டு இறங்கி இங்கிட்டு வரணும்னு கண்ணீரோட கையெடுத்து கும்பிட்டு நிற்பாங்க. அதுவும் சில பேர் பிள்ளைய மடியில் போட்டு இறங்குவாங்க. அப்படியே 2 உயிரை பார்க்குறப்ப நம்ம உயிர் நடுக்கும். இப்போ பக்தியின் நோக்கம் பொருள் இல்லைங்க, அருள் தான். அருளும் பொருளும் வேறில்லை என்றாலும் பொருளுக்கு அருளே வேறாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பக்தியின் நோக்கம் அருளே என்று தீர்ப்பு தருமாறு அன்பு பேராசிரியர் அவர்களையும் வேண்டிக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக அழகாக சொல்கிறாங்க. புதிய பொருள்கள் தர்றாங்க. மனிதனுக்கும் குரங்குக்குமான வேறுபாடு என்ன? ஒன்று விட்டு பற்றும், மற்றது பற்றிவிடும். அதுதான் திருவள்ளுவர் பாருங்களேன். அதாவது பற்ற விடணும்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே நியாயப்படி விட்டுருன்னு தானே சொல்லணும். பற்றுக அப்படிங்கிறாரு. வார்த்தையே பற்றுக, பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. 7 சொல்லுல 6 சொல்லு பற்றுன்னு எழுதின ஒரே ஆளு திருவள்ளுவர் தாங்க, வேறு வார்த்தையே கிடையாது. பற்று பற்று பற்றுன்னு போட்டு டேய் அதை விட்டுறா, அவ்வளோதான். அந்த பூக்குழி இறக்கி ஓடி வர்றப்ப அவங்க வந்து சேரணுமேடா கடவுளேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா யாரும் விட்டு பிள்ளையோ தெரியாதுங்க, நம்ம வீட்டு ஆளுன்னு இல்லை, பார்க்க பதைக்குது இல்லை, அதுதான் அருள். அருமையாக பேசியிருக்காங்க.